Daily. Taste the Daily. விஜயகுமார் சார், இந்த மழைநீர் வடிகால் பணிகள் அப்படிங்கிறது வந்து அது ஒரு தொடர்கதை என்பது போல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மழையின் போதும் இந்த மழைக்கு சரியாயிரும், அடுத்த மழைக்கு சரியாயிரும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அமைச்சர்களும் மேயர் அவர்களும் பேட்டி கொடுக்கும்போது அடுத்த மழைக்குள்ளே இதை சரி பண்ணிடுவோம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மழை ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் பணிகள் நடந்துகிட்டே இருக்குது. அரசு தரப்புலேருந்து ஏன் சார் இவ்வளோ ஒரு மெத்தனமாக இருக்காங்க? அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்த முதல் வருடத்திலேயே இதே போல் ஒரு மழை பெய்தது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பெருமக்கள், சென்னை மாநகரத்தினுடைய மேயர்லாம் பார்த்திங்கன்னா 80% பணிகளெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னவர் KN நேரு சொன்னார், ஏவா வேலு சொன்னார். அதுக்கு மேற்படி போயிட்டு மா சுப்பிரமணியம் சொன்னார், 40 சென்டிமீட்டர் மழையே பெஞ்சால் கூட சென்னையில் வந்துட்டு மழை நீர் தேங்கவே தேங்காது அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு அந்த வருஷம் போயிடுச்சு. அதுக்கு அடுத்த வருஷமும் அதேமாதிரி மழை வருது. அப்போது இதுக்கு மேலே 80% வேலை முடிஞ்சதுன்னு சொன்னவங்க சொல்கிறாங்க 90-95% வேலை முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. சொன்னதெல்லாம் நாடு பார்த்தது, ஊடகத்துலேயும் வந்தது. இந்த வீட்டுக்கு போகிற நேரம் இன்னும் ஒரு 5 மாதம் இருக்குது. 4000 கோடி என்னப்பா சுவாகாதா? 4000 கோடி பணி என்னப்பா ஆச்சு? ஒன்றுமே நடக்கலை. மழை நீர் அப்படியே சென்னை மாநகரத்தில் தேங்கிதான் நிற்கிது. சென்னை தப்புமான்ற, தமிழ்நாடு இவர்கள்கிட்ட இருந்து தப்புமான்றது தான் மக்களுடைய கேள்வியாக, மக்களுடைய இதுவாக எதிர்பார்ப்பாக இருக்குது. இல்லை சார், இப்போது அந்த வானிலை ஆராய்ச்சி மையத்திலேருந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழைங்கிறது 6% வரைக்கும் அதிகமாக பெய்யும், இயல்பை விட அதிகமாக இருக்கும். இவங்க எப்பொழுதுமே ஒரு பெரிய மழை வந்துருச்சுன்னா மேக வெடிப்பு, 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள் தரப்புல இருந்து. இந்த முறை வானிலை ஆய்வு மையமே சொல்லிடுச்சு அதற்கான வாய்ப்புகள்லாம் எப்போதும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சூழலில் இன்னும் பணிகள் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இதை மக்கள் வந்து ஒரு அச்சத்தில் இருக்காங்க. அரசு அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கும்? அதாவதுங்க, மழை வெள்ளத்திலிருந்து சென்னை மக்கள் வந்துட்டு அதை தன்னை தாங்களே தற்காத்து கொள்ள வேண்டிய இந்த அரசு மீது அவர்கள் வந்து எந்த இதுவும் நம்பியிருந்து பிரயோஜனம் இல்லை. சென்னை மக்கள் வந்து பயப்படுறது என்னன்னா, மழை பெஞ்சாவே ஒருத்தர் மழை கோட்டு போட்டுக்கின்னு வந்துடுவார், அதுவும் தார் வண்டியில் வருவார். அதுவும் மழை நீரில் நனையாதபடியே போஸ் கொடுத்துட்டு, ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு கேமராமேன் புடைசூழ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவார். உடனே ரிப்பன் மாளிகையில் வந்துட்டு மக்கள் கட்டுப்பாட்டு அறைன்னு சொல்லிட்டு ஒரு அறையை திறந்து வச்சு அதில் வந்துட்டு துணை முதலமைச்சர்லேருந்து அமைச்சர் பெருமக்கள்லாம் படையெடுத்து இந்த நாடகத்தை பார்த்து பார்த்து மக்கள் உண்மையிலே சென்னை மக்கள் வந்து கொதிச்சு அடைஞ்சு இருக்கிறாங்க. போன அதிமுக அரசு 4000 கோடி ரூபாய் ஒதுக்கி மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகளை செய்தார்களே, அதை தொடர்ந்து நீ செய்து முடிக்கிறதுக்கு 4.5 வருஷமா? இப்போ இதுக்கு கூட ஏதாவது மத்திய அரசு மீது பழி போடுறதுக்கு ஏதாவது இருக்கா? என்னப்பா இது? 4000 கோடி நிதியும் ஒதுக்கி வேலையும் செய்தது அதிமுக. அந்த பணியை செய்து முடிச்சு மக்கள், சென்னை மாநகர மக்களுக்கு வெள்ளம் தேங்காத அளவுக்கு, தண்ணி தேங்காத அளவுக்கு பணிகளை செய்து முடியும்னா 4.5 வருஷமும் கடத்திட்டீங்களே. இப்ப 4.5 வருஷமும் கடந்துட்ட பிறகு இந்த வருஷம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த வருஷம் என்ன பதில் சொல்லுவீங்க? பாரதிய ஜனதா கட்சியை தான் சொல்லுவீங்களா? கேட்கிற மக்கள், பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் இது பண்ண மாட்டாங்க. அவ்வளவு ஒரு கொதிநிலையில இருக்கிறாங்க சென்னை மாநகர அமைச்சர். அதாவது மழை நீர் பெய்ஞ்சதுன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மழையில இருந்து 2 நாளா வாகன நெரிசல் சென்னை மாநகரத்தில் எங்கேயும் இந்த வாகன ஓட்டிகள் மிக துயரத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா தண்ணி எல்லாம் சாலையில் ஓரத்தில் நிற்குது, அந்த தண்ணியில் போகாமல் இதில் வராங்க. இப்படி வாகன நெரிசல் எல்லா மக்களுமே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம ஒவ்வொரு வாட்டியும் பல இடங்கள்ல வந்து சார் மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்த இடத்துலயே கூட அந்த தண்ணி வந்து அந்த மழைநீர் வடிகாலுக்குள்ள போகாம தேங்கி நிக்குது இல்லையா? இந்த ஃபெயிலியருக்குலாம் காரணம் என்ன? அதுதாங்க இவர்களுக்கு நிர்வாகம் தெரியலங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து உண்மையிலே சொல்றேன், நிர்வாகம்னா என்னன்னே தெரியாமல் அதிகாரிகளுடைய பேச்சை கேட்டுங்கன்னு இவருக்கு ஒண்ணுமே நிர்வாகம். இவர் ஒரு முதலமைச்சர், இவர் தான் அதிகாரிகளுக்கு கட்டளையிடுற படியில் இருக்கிறாரு தவிர அதிகாரிகளை பேச்சை கேட்டுங்கன்னு தலையாட்டி பொம்மையா அந்த முதலமைச்சர் இருக்கிறாரு. இல்லைன்னா இதெல்லாம் நீங்க சொல்றீங்களா, இந்த மழை வடிகால் கால்வாயில கூட தண்ணி போகலன்னு, அதுக்கு ஏன் போல? அந்த இடத்துல வந்துட்டு அடைப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த அடைப்பெல்லாம் வந்துட்டு சரி பண்ணி இருக்கணுமா வேண்டாமா? சென்னை மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் என்ன பண்றாங்க, இந்த அதுதான் அனுபவமே இல்லாத ஒரு மேயரை போட்டதுனால, இல்லைனா தான் கூட இருந்து பணியாற்றுகிற ஒரு உதவியாளர் நீ லிப்டிக் சாயம் அதிகமாக நீ போசுறன்றதுக்காக வேண்டி டிரான்ஸ்ஃபர் செய்தது இதுதானே. அந்த மாநகராட்சி மேயருக்கு தெரியல சென்னை மாநகராட்சி என்பது எவ்வளோ பெரிய இதுன்றது. உலகத்திலேயே லண்டன் மாநகரம் தான் முதல் மாநகராட்சி. தேம்ஸ் நதிக்கரையினுடைய ஓரத்தில் ஓடுற அந்த லண்டன் மாநகரம் தான். அதன் பிறகு உலகத்திலே வேற எங்குமே கிடையாது.
அவன் தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் சொன்னான், சூரியன் என்ன கேட்டும் உதிக்காது, சூரியன் என்ன கேட்டு தான் மறையணும்னு சொல்லிட்டு சொன்னான். அவனுடைய இதுக்கு அப்புறம் லண்டன் சென்னை மாநகராட்சிக்கு அப்புறம் உலகத்திலே சென்னை மாநகராட்சி தான். இங்கே இதில் கல்கத்தாவிலையும் பாம்பேலையும் எங்கேயுமே இல்லை. அப்படி புகழ் வாழ்ந்த ஒரு மாநகராட்சியினுடைய மேயராக நீங்கள் இருக்கிறீங்க. இப்பயாவது வீட்டுக்கு போகும்போதாவது இந்த 5 மாதங்கள் அந்த மழை காலத்திலாவது சென்னை மாநகர மக்கள் வந்து துன்பப்படாம துயரப்படாம அந்த மழை காலத்துல எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம், தண்ணி உள்ள வீட்டு உள்ள வந்துருமே, எங்க போய் இது முகாம்ல போகலாம் அப்படின்னு இருக்கிற இந்த நிலையை தொடர்ந்து வைத்துக் கொண்டு இருக்கிறது திமுக. கேட்டா சென்னை வந்து எங்களுடைய கோட்டைன்றிய, உங்க கோட்டையிலேயே வந்துட்டு இப்படி இருக்கிற இந்த மக்களை இப்போ உடனே மழை பெஞ்சதுன்னா 2 நாள் உடனே இப்போ தேர்தல் வேற வரப்போகுது, ஒரு அண்டாவை சோறு எடுத்துக்கிட்டு வெளியே வந்துருவானுங்க எல்லாரும், மறைஞ்சு அவ்வளோ கோவங்க வந்துருவார்கள். இப்படி நாடகத்தை அரங்கேற்றி அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை சென்னை மாநகர மக்களுடைய வாக்குகளை பெறுகிறதுக்கு தானே வச்சிருக்கிற. அந்த மக்களுடைய துயரத்தை போக்குவதற்கு நிரந்தரமான தீர்வு என்ன? அந்த தீர்வு அதிமுக செய்த தீர்வை நீ தொடர்ந்து செய்திருக்கணுமா வேணாமா? எதுவுமே இல்லாம இப்ப வந்துட போறீங்க, எல்லாம் நாடகம் ஆட போறீங்க. 4 ஆண்டு காலத்துல இந்த தீர்வை செய்திருக்கலாம், ஆனால் செய்யாம இழுத்துக்கிட்டே போறாங்க. ஏன்றதை நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். விஜயகுமார் சார், உள்ளாட்சியில் நடக்கிற ஊழல் தான் இந்த அவல நிலைக்கு காரணம் அப்படிங்கிறத போன சுற்றுல சொல்லியிருந்தீங்க. அதை சொல்லுங்க சார், என்ன காரணம் சார்? ஒரு கழிப்பறையிலே 2000 கோடி ரூபாய் சென்னை மாநகராட்சியில் ஊழல் சார். அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற கவுன்சிலருங்க ஏதாவது வீடு கட்டினா, அதாவது வீடு கட்டுறதுக்கு மண்ணோ ஜல்லியோ இது செங்கலை வச்சோ அங்கே போய் பணம் வாங்குறதுக்கும் இப்படி தான் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இந்த கவுன்சிலருங்க இருக்கிறாங்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை மாமன்றத்தில் பேசி அந்த மாமன்றத்தின் மூலிமா சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்றத்தின் மூலிமா தீர்வு காணணும்னு சொல்லிட்டு இல்லை சார். அதே போல் நம்மளுடைய ஆளுங்கட்சியை எதிர்கட்சியை சேர்ந்த அதிமுகனுடைய வார்டு உறுப்பினர்களாக சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக இருக்கிற வார்டில் இவங்க கவனத்தை பண்ணுறதே இல்லை. அவர்கள் சொல்கிற குறைகளையும் இவர்கள் செய்வதே கிடையாது சார். இப்படி இவர்கள் வந்து கொள்ளை, ஏன்னா கடைசி 5 மாதம் தான் இருக்குது, மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வருவார்களா வரமாட்டார்கள். ஒரு இதில் வந்துட்டு இருக்கிறவர்களையும் அதாவது பிடுங்கிறவர்களையும் எரியிற வீட்டில் பிடுங்கிறவர்களையும் லாபம்ன்ற நோக்கத்தோடு போயிட்டாங்க சார். ஒன்றும் இல்லை சார், சென்னையில் பெரிய ஏரிகள் செம்பரம்பாக்கம் ஏரி, நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கணும்னு கேட்டிங்களே அதுக்கு செம்பரம்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, போரூர் ஏரி, அம்பத்தூர் ஏரி, கொரட்டூர் ஏரி சார். இந்த ஏரிகளில் ஏதாவது தூர்வாரி அந்த ஏரிகளை ஆழப்படுத்தி இன்றைக்கும் வந்து அந்த ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் பூச்சி செடி கொடிகள்லாம் நிரம்பி இருக்குது. அதை வந்து இவர்கள் வந்து கிளீன் பண்ணவும் இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கிங்வாங் கால்வாய், அடையாறு ஆறு, கூவம் ஆறு இதெல்லாம் வந்துட்டு இவர்கள் தூர்வாரி அதுக்காக மழைநீர் ஓட்டத்தை சரி செய்யவே இல்லை சார். அங்கே சரி செய்யாமல் இவர்கள் எதுவும் அது மழைநீர் கால்வாயும் இப்படி ஆகிப்போச்சு. அதில் வேற என்னன்னா நிறைய டிபேட் நம்ம விவாதங்களில் நம்ம 4 வருஷமா பேசிக்கொண்டே இருக்கிறோம் இதை பற்றிய. அந்த மழைநீர் வடிகால் கால்வாயில் விழுந்து இறந்துருவாங்க மழை காலத்தில். அதேபோல மின்சாரம் தாக்கி இறப்பவர்கள், அதேபோல பழைய வீட்டில் இருக்கிறவங்களை இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் என்ன பண்ணி கொண்டுருக்காங்க, மழை வெள்ளத்தில் வீடு இடிஞ்சு போகணும்னா கணக்கு எடுத்து அந்த ஏழை எளிய மக்களை வந்து காப்பாற்றணும்ல. அவர் முதல் சுற்றுல பேசும்போது சொல்றாரு, துன்பப்படுறதுக்காக ஒரு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த துன்பத்திலிருந்து மக்களை கை தூக்கி அவர்களை இது பண்ண வேணாம். இப்படி இவர்கள் வந்து மக்களை ஏமாற்றுகின்ற வேடத்தில் திமுக இறங்கிவிட்டது. திமுகவை வேரடி மண்ணோடு சாய்ப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உறக்கமின்றி உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த மக்களும் தமிழ்நாட்டினுடைய மக்களும் இவர்களுடைய பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வாக்கு அளித்து விட்டு இன்னைக்கு வந்து இந்த அரசு வாய்க்கரிசி போட்டு விட்டதெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அதனால் இரட்டை இலைக்கு மகத்தான வெற்றியை தேடி தந்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் வெற்றி பயணமாக அமையும். 2026 திமுகவும் அவர்களோடு யார் வந்தாலும் படுதோல்விக்கு பரிசாக தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள்.